துலாம் ராசி நண்பர்களே, உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. வாழ்க்கையா இப்படி போய்கிட்டு இருக்கு, முன்னேற்றமே கிடையாது, எது எடுத்தாலும் சங்கடமாகவே இருக்க, எப்படித்தான் நம்ம நிலைமை மாறும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நிறைய பேர்னு சொல்கிறேன்னா, திசா புத்தி வாழ்க்கையில் நன்றாக இருப்பவர்களுக்கு பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. பொதுவாக துலாம் ராசினாவே சில குணாதிசயங்கள் இருக்கும், வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கும். இன்னும் ரெண்டு விஷயம். ஒன்று, துலாம் ராசியில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அப்போ தன்னை மிகைப்பிடித்துக் கொள்வது, தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, தன்னை எப்போதுமே கவர்ச்சியாக வைத்துக் கொள்வது, தன்னை சரியாக வைத்துக் கொள்வது, தன்னுடைய நலனுக்காக எப்பொழுதுமே செயல்படுவது, தன்னுடைய நலன் மட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அங்கே தான் உச்சமாகிறார். அப்போ எல்லாத்திலையும் மந்தம், எல்லாம் அனுபவிக்கணும், ஆனால் முயற்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது, கையில் பணம் இருக்கணும், ஆனால் உழைக்கக்கூடாது. இந்த நிலைப்பாடு நிறைய பேரிடம் இருந்து கொண்டு இருக்கிறது துலாம் ராசினரிடம். நான் நிறைய பேர் தான் சொன்னேன், எல்லாரையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த இரண்டு கிரகங்கள் தான் அது காரணம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா திசா புத்தி இருக்கு, சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை இருக்கு, சுய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்கள் இருக்கு. இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ரொம்ப வேகம் இருக்காது துலாம் ராசியில் பிறந்தவரிடம் என்பது ஒரு பக்கம். தான் சார்ந்த தன்னுடைய சுயநலனை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள். சரி, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியெல்லாம் வருகின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லோருக்கும் இருப்பது போல உங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஆண்டாவது நமக்கு நல்லா இருக்குமா, ஏதாவது ஒரு புதிய வழி தெரியுமா, என்ன செய்யலாம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது வழி பார்க்கலாமா, நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் நான் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, குரு. ஏன்னா அதிகபட்ச பலன்களை நீண்ட நாட்கள் சஞ்சரித்து வழங்கிடக்கூடியவர்கள் இந்த 4 கிரகங்களும். இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எல்லா விதமான நலன்களையும் வழங்குவார்கள், சங்கடத்தையும் ஏற்படுத்துவார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கின்ற போது குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமாகி இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சுப கிரகம் வக்ரமாகி இருக்கின்ற போது அது 8ஆம் இடத்தில் மறைவதே உங்களுக்கு எதிர்மறையான பலன்களைத்தான் ஏற்படுத்தும். சிந்திக்காம செயல்படுவீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாம செயல்பட்டு அதில் போய் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அவர் வக்ரமாயிருக்காரு. இந்த வக்ர நிலைன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகின்ற போது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேணும். ஒன்று, பொருளாதார நிலையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து, நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனி செல்வாக்கு இருக்கும் பாருங்க. அந்த செல்வாக்கில் மிகுந்த கவனமாக இருக்கணும். என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தாங்க, ஒரு கிரகம் ஒரே ஒரு பலனை மட்டுமே தருவதில்லை. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமும் மறைச்சிடாது. மறைவு என்பது உடலுடைய மறைவு மட்டும் கிடையாது, நம்முடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழுடைய மறைவும். அப்போ அதற்கு கூட குந்தகம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒரு அதிகாரியா இருக்கலாம், தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு லஞ்சம் வாங்கலாம், அப்போ பார்த்து கைது பண்ணலாம். அது நமக்கு மரணத்தை விட மிக மோசமான பாதிப்பிற்கு ஒப்பானது. அது அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ 8ஆம் இடத்தில் சுபகிரகம் சஞ்சரிக்கின்ற போது நாம் கவனமாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஒழுக்கமாக, நேர்மையாக, நியாயமாக செயல்படணும். இப்படி செயல்பட்டு விட்டாவே கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வேற விதமான அவமானங்கள் ஏற்படாது, நெருக்கடிகள் ஏற்படாது. ஆசைப்பட்டு தப்பு பண்ணும்போது தான் மாட்டிக்குவோம், புரியுங்களா? எச்சரிக்கையா இருங்க. அந்த நிலை எப்பொழுது மாறும் என்றால் மே மாதம் 10ஆம் தேதி குரு பெயர்ச்சி. 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் மே 10ஆம் தேதி. ஓடி போனவனுக்கு 9 குரு சொல்லுவாங்க. பொதுவாக 9ல் குரு வருகின்ற போது தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு வெளியூர் பயணம் இருக்கலாம், இப்பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், வெளியூர்ல இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அது உத்தியோகத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ வாழ்க்கைக்காகவோ இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய நிலை துலாம் ராசினருக்கு 2025 மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஏற்படும். ஆச்சுங்களா? அந்த நேரத்தில் என்ன விஷயம்னா அவருடைய பார்வையும்
9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. அந்த பார்வைகளும் யோக பலன்களை உண்டாக்கும். என்னன்னா 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ராசியை பார்ப்பார். அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கும். அப்ப குரு பகவானின் பார்வை துலாம் ராசிக்கு கிடைக்கின்ற போது இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும், செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். எதை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்களோ, அது திருமணமாகாத இளைஞர்களாக இருந்தால் திருமணம், வேலைக்காக முயற்சி செய்து கொண்டுதான் வேலை, புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி என்றால் புதிய தொழில் தொடங்க முடியும். எந்த நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த நோக்கம் வெற்றி அடையக்கூடிய நிலை இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசினருக்கு உறுதியாக ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், சகோதர ஒற்றுமை இதுவும் ஏற்படும். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், இப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அபரிமிதமான யோகம் துலாம் ராசினருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதுமே திருநள்ளாறு கணக்கீட்டின் படி இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முழுவதும் கும்பராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசிக்கு கும்பராசி 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே இப்படியே இருக்கும், இப்படியே போகும் என்று சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ஒவ்வொரு ஆண்டிலும் 5 மாதங்கள் சனி பகவான் வக்ரமாவார், அஸ்தமனமாவார். இந்த 2025ஆம் ஆண்டிலும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தொடங்கி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அஸ்தமனமாகிறார். ஜூலை மாதம் 23ஆம் தொடங்கி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை வக்ரமாகிறார். இந்த 5 மாதங்களும் சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களை எதுவும் செய்யாது. இந்த நிலைக்கு மாறாக மே மாதம் 27ஆம் தேதி வரை ராகு பகவான் மீன ராசி சஞ்சரிக்கிறார். மீன ராசி துலாம் ராசிக்கு 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுத்தாகணும். அப்ப யோக பலன்கள் உங்களுக்கு உண்டாகணும். புரியுதுங்களா? உடலில் ஆரோக்கியம், வெளியில செல்வாக்கு, வழக்குகளில் வெற்றி, எதிரிகள் இல்லாத நிலை, இந்த நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் 27/5 வரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப கேது 12ஆம் இடத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். ஆனா கேதுவுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. இப்ப விரைய செலவுகள் சுப செலவுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. 27/5க்கு பிறகு ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மாறுதலாக 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் 2025 முழுவதுமே முதல் பாதியில ராகு பகவான் யோகத்தை உண்டாக்குவார். பிற்பகுதியில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் அபரிமிதமான யோகத்தை உண்டாக்குவார். அளவற்ற செல்வத்தை உண்டாக்குவார். குறையற்ற வாழ்க்கையை உண்டாக்குவார். செய்து வருகின்ற தொழில் வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், சொத்து சேரும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சந்தோஷம் கூடுதலாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டு. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஆண்டு. இதற்கு மேலாக 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற 120 நாட்களும் உங்களுக்கு யோக பலன்களை சூரிய பகவானும் வழங்குவார். துணிச்சலாக செயல்படுங்கள், தைரியமாக செயல்படுங்கள். ஒரே முடிவுடன், ஒரே நோக்கத்துடன் இது நம்மால் முடியும் என்ற தைரியத்துடன் செயல்பட தொடங்குங்கள். பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி, அதற்கு பக்கத்தில் ஒன்று விழும். புரியுதுங்களா? உங்களுடைய தொகை கூடுதலாகிட்டு போகும். உங்களுக்கு முன்னேற்றமான 2025ஆம் ஆண்டு. குலதெய்வ வழிபாட்டினை கையில் எடுங்கள். நினைத்த வேலைகளை தைரியமாக செயல்படுங்க. நிச்சயம் வெற்றி உண்டு. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்.
சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.